அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமா அவர்கள் பெரியார ஏன் இவ்வளோ அடி அடிக்கிறாரு, விமர்சிக்க வேண்டிய தேவையா தேவையில்லையாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் கூட நம்ம பெரியாரை போற்றுவோன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரே இதாக போயிடுச்சு. என்னன்னா அது பெரியாரை போற்றுவோன்னு சொல்லி போட்டிருக்காரு அண்ணன். இப்போ என்னன்னா பார்த்தேன், இதுவரையிலையும் நம்ம பெரியாரை போட்டு அடியோ தண்டம்னு அடித்தார். இதே போன டிசம்பர் வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டார். இப்போ போற்றுவோன்னு சொல்கிறாரு. என்ன தான் சொல்கிற வர்றாரு அண்ணன்? திட்டுறாரா புகழுறாரா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது தான் அப்புறம் தான் நமக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. ஏன்னா அண்ணன் சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் உண்மைதான். ரெண்டாவது, பெரியாரை அடிக்க வேண்டிய தேவை இந்த தமிழ் மண்ணில் இருக்கு. இல்லைன்னு சொல்ற அண்ணன் சொல்றாங்க, தமிழனா இருந்தா தமிழனா உணர்ந்தினா எனக்கு ஓட்டு போடு. இதே திராவிடனா இருந்து திராவிடன் நீ நினைச்சினா உன் ஓட்டு எனக்கு வேணாம், உன் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு ஒரு மனுஷன் பொது மேடை போட்டு பொது வெளியில மக்களுக்கு முன்னால கொஞ்சம் கூட ஒரு துளி கூட ஒரு % சலனமே இல்லாமல் வருத்தமே இல்லாமல் பகிரங்கமாக பதிவு பண்ணுறாரு. இதே இந்த விஷயத்த ஒரு 10க்கு 4 அறையிலையோ இல்லை ஒரு திருமண மண்டபத்திலேயோ வச்சு சொல்லலை, பொது மேடையில் பொது கூட்டம் போட்டு சொல்கிறார். தெளிவாக சொல்கிறார், தமிழனாக இருந்தால் ஓட்டு போடு, திராவிடன் நினச்சினா உன் ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிக்கிறார். இதே நம்ம ஐயா தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் திராவிட பொங்கல் வைக்க போகிறேன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறார். திராவிட பொங்கலா தமிழர் பொங்கல்? இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழருக்கும் வரணும். எத்தனை பேர் உங்களே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க? சீமான் அண்ணனை விமர்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, விமர்சனம் பண்ணு, தனி மனித விமர்சனம் நீ பண்ண வேணாம் நான் சொல்லலை, காரணத்தோட பண்ணு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் வராது. இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள்ட்டையோ இல்லை மற்றபடி இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்க சில அதிமேதாவிகள்கிட்ட கேட்குற கேள்விக்கான பதில் கிடையாது. அவதூறு பேசணும். கேட்குற கேள்வி என்னவோ அதுக்கு பதிலை சொல்லு, ஏன் அவதூறு பேசுகிற? எல்லாத்துக்கும் அவதூறு. இன்னைக்கு பள்ளி பாடத்தில் என்ன இருக்குது? இங்கே அண்ணன் கூட சொல்லுவாங்க, சினிமாவில் நடிக்கிறது மட்டுமே நாடாள தேவையான தகுதி வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. இது அண்ணன் பார்த்து நான் கேட்குறேன், அண்ணன் இன்னைக்கு பாட புத்தகத்தில் ஏஆர் ரஹ்மானை பற்றி பாடம் வந்திருக்கு. ஏஆர் ரஹ்மானை பற்றி, பெரியாரை பற்றின பாடங்கள் எல்லாம் வந்து. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லி கொடுக்க வராங்க, மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க? வரலாறு படிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் இதை பார்க்குற, இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பிள்ளைங்களுடைய பாட புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு தேவையான பாடம் என்ன இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ அண்ணன் சொல்கிறத யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு பையன்கிட்ட போயிட்டு, இப்போ ஒன்றும் வேணாம், என் பையன்கிட்ட நான் சொல்கிறேன், எப்போ ஒரு 20 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வாப்பா, அந்த பெட்டியில் இருக்குது, அந்த 20 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வாப்பான்னு கேட்டால் அவன் கேட்குறான், என்ன திரும்ப என்ன கேட்குறான் தெரியுங்களா? 20 ரூபாயா அப்பா, 20 ருபீஸா அப்படின்னு கேட்குறேன். வெக்கமாக தான் இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? வேணா காரி திப்பிங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, இது என் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் போகிறாங்களே, நானும் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். அதுலேருந்து மாறுபட்டு வரணும். நான் ஒரு ஆள் நினச்சா மாற்றம் வரவே வராது. தமிழ்நாடு அரசு பேருந்தில் தமிழ் இல்லை, என் போடு, நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, நீங்கள் தான் தூக்கி பிடிக்கிறீங்களே, திராவிட அரசு பேருந்து போட்டு விடேன், தைரியம் இருந்தால் போட்டு விடு. திராவிட பொங்கல் வைக்கிறீங்களா, திராவிட அரசு பேருந்து, திராவிட அரசு, எல்லாத்துலேயும் பதிவு பண்ணுங்க, போடுங்க. ஓட்டும் சொல்லி கேளு. சீமானும் பொது மேடையில் சொல்லிட்டார்ல, பகிரங்கமாக அறிவிச்சிட்டார், தமிழனாக இருக்கிறவன் மட்டும் எனக்கு ஓட்டு போடு, திராவிடன் நினைக்கிறவன் எனக்கு ஓட்டு வேணாம், ஓட்டு தீட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே திராவிடன் சொல்லி தூக்கி பிடிச்சி நிற்கிற அத்தனை பேரும் பொது வெளியில் வந்து சொல்லு, திராவிடர்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க, தமிழர்கள் ஓட்டு எனக்கு வேணாம், அது தீட்டுன்னு சொல்லிப்பாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தெம்பு திராணி இருந்தால் சொல்லு, வெளியில் வந்து சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா வந்து ஓட்டு கேட்கும்போது மட்டும் ஏழை எளிய பாட்டாளி வர்க்க என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படின்னு ஓட்டு மட்டும் தான் கேட்க தெரியும். கேட்குறீங்களா? ஓட்டு கேட்குறீங்களா? சொல்லி கேளு. கேட்க முடியுமா? கேட்கறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா? ஏன்னா பதவி ஆசை, பதவியில் இருக்கணும். அது எப்படின்னா மற்றவங்க மொட்டை அடித்து இருக்கணும், இருக்கிறவனை பூரா காலி பண்ணி விட்டுறணும், அவன் தலையில் ஏறி மிளகா அரைக்க வேண்டியது.
எவன் தலையாவது. ஏன்னா தமிழன் தான் கிடச்சிருக்கா உங்களுக்கு மிளகா அரைக்கிறது. இத்தனை பேர் கதறீங்க. தமிழன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நீ அறிவி, எல்லாத்தையும் சொல்கிறீல்ல, தமிழன் ஓட்டு வேணாம் அப்படின்னு நீ சொல்லு, பகிராம பொது மேடையில் சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேன்ற? கீழடி நாகரிகம் வந்தா திராவிட நாகரிகம், இந்திய நாகரிகம், ஆரிய நாகரிகம், என் தமிழர் என்ன உங்களுக்கு என்ன இதா அவ்வளோ கேவலமாக? தமிழர்கள் நாகரிகம்னு சொல்ல வலிக்குது, வாய் கூசுது. ஆனால் தமிழர்களுடைய மண்ணை திங்கணும், மலையை திங்கணும், அவன்கிட்டேருந்து இருக்கிற வருமானத்தை பிடுங்கணும், சொரண்டணும். இது உங்களை சொல்லி குத்தம் இல்லை. தமிழர்கள் அப்படி தான் காலங்காலமாக வாழ்ந்திருக்கான். இப்போ அவனை மொத்தமாக போதைக்கு அடிமையாக்கி ஒரு பக்கமாக தள்ளி விட்டாச்சு. கோட்டரை காட்டினா இந்த நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி, ஒரு பிஸ்கட்டை காட்டினோடனே அது வாலாட்டிகிட்டு வரும்ல, அது மாதிரி ஒரு கோட்டரும் ஒரு 500 ரூபா காந்தி நோட்டையும் காட்டினா இவன் வாலாட்டிகிட்டு வந்துடுறான், கோட்டை போட்டு விட்டுறான், போட்டுவிட்டு கதறான். இதில் ஒருத்தரை பிடிக்கல, ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, இந்த விஷயத்தில் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதை எவனும் சொல்கிறது இல்லை. அவன் தப்பானவன், அவன் தப்பானவன். எதையா வச்சு தப்பானவன் சொல்கிற? இவங்க சரியானவங்க. இப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் சரியான ஒரு தமிழின தலைவர். ஏன் பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதை நம்பிக்கிட்டு இன்னும் இந்த கூட்டம் தெரியுது. இது என்னைக்கு விழிப்புணர்வு வரும்னு தெரியல. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கடவுளே சொன்னாலும் இவன் நம்புகிற நிலைமையில இல்லை. ஏன்னா உண்மையை சொன்னால் இவன் பொய் சொல்கிறான், கதை விடுறான், இவன் ப்ராடு, உளர்றான். எப்படி உளர்றான்? உண்மையை சொன்னால் உளர்றான். ஏன் நீங்கள் தான் பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்களா? கடவுள் இல்லை அப்படின்னு எங்கே உள்ள ஒரு ரூமுக்குள்ளே மட்டும் சொல்லிக்கிறது. பொதுவெளியில் சொல்லு கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லி ஓட்டு கேட்டுருவியா நீனு? எந்த கட்சியாவது ஓட்டு கேட்டுருமா? கடவுள் இல்லைன்னு சொல்லி நீ ஓட்டு கேட்டுருவியா? ஓட்டு கேட்க முடியுமா? ஜெயிச்சிருவியா நீ? ஓட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லி நீ ஓட்டு கேளு. ஒன்றா மொத்தமாக பெரியார் 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 பெரியார். சீமானா என்ன சொல்கிறார்? பெரியாரும் பங்காற்றினார், அதை ஏற்கிறோம். பெரியார் மட்டும்தான் பங்காற்றினாருங்கிறதை எதிர்க்கிறோம். ஒரு மனுஷன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவதூறு. அவர் வீட்டிலேருந்து இவங்க அங்கே போனாங்க, அங்கே வந்தாங்க, இவர் இங்கே போனார், அங்கே வந்தார், பாலியல் குற்றவாளி, ஒரு 4 அறைக்குள்ளே போட்டுட்டு கத்திட்டு கிடக்குற. தேவையா? நீ என்ன சொல்ல வர? ஏன் ராஜா என்ன சொல்ல வர? நீ எம்மிட்டு கத்தினாலும் வாய்ப்பு இல்லை ராஜா. கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு காலம் அதெல்லாம் மாறிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு மாறி. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையும் மாறிக்கிட்டு இருக்கு. எதை பற்றி உனக்கு கவலை இருக்குது? நிலத்தடி நீரை பற்றி கவலை இருக்கா? எதை பற்றி கவலை இருக்குது? பெரியார் தூக்கி பிடிக்கிறது தான் உனக்கு. உன்னோட முழு நேரத்தை அதில் தான் செலவழிக்க. பல பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனையை பேசியிருக்கான்? மீடியா. அதை விட மீடியா இது என்ன சொல்கிறது, எனக்கு தப்பாகவும் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இருந்தாலும் முடியாதுன்னு போடு. இந்த மீடியா, ஐயோ இதை 3வது தூணு வேற சொல்கிறாங்க. இது தூணும் இல்லை, திண்ணையும் இல்லை, துருப்பிடிச்ச இரும்பு இருக்கிற மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஒரு நல்ல கருத்தை சொன்னால் அதை போய் பரப்புறது இல்லை, அதுலேருந்து எதாவது வெட்டி போடலாமா அதுதான் பார்க்கலாம். எல்லாம் காசு காசு காசு. அந்த காசை வச்சு நீ என்ன பண்ணிடுவேன்? வந்துடுவியா? எதை வச்சு வாழ்வேன் சொல்லு? உன் வாழ்வாதாரம் என்ன? மருத்துவமனையில் கொண்டு காசை கொடுக்குற. ஏன் கொடுக்குறோம், எது கொடுக்குறோம் தெரியாது, எனக்கு தெரியாது. நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? ஒரு அரசனுடைய வேலை என்னன்னே தெரியல. அந்த கூமுண்டை பூரா கமாண்ட் வேற பண்ணுது. பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது அடுத்த பிரச்சனை. ஒருத்தன் சொல்கிற விஷயத்த கூர்ந்து கவனி, அதை மறுபரிசீலனை செய்யி, நீ அதை போய் தேடு. இன்னைக்கு தான் பல விஷயங்கள் இருக்குல்ல, சரியா தப்பா தேடிப்பாரு. அதன் பிறகு உன் கருத்தை எடுத்து வை. அதை வைக்க மாட்டேன். சீமா என்ன பண்ணாரு, சீமா பொண்டாட்டி என்ன பண்ணாங்க, இதை பேசுவானே தவிர அதனால என்ன கருத்து சொன்னாரு, அதுக்கு என்ன பதில்? இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. பெரியாரை போற்றுவோம்னு சொல்லிட்டு அங்கே தூற்றுனார். ஆமா உண்மை, தூற்றுனார். ஒரே ஒரு தப்பான வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னா நீ சொல்லு, நான் வீடியோ போடுறது நிறுத்திக்கிறேன். ஒரு ஆபாசமான பேச்சு, ஒரு பேச்சு இருந்துச்சுன்னு சொல்லு, நான் வீடியோ போடுறதை நிறுத்தி. இப்போ நீங்கள் என்ன கொண்டு வருவேன்? இப்போ இதில் என்ன பண்ணுவேன்? பெரியார் சொன்னதை இவர் சொன்னார், ஆனால் இவர் பேசுகிறாருன்னு சொல்லுவார். அதான் சொல்லுவேன் ஆபாசம்னு. அவர் சொன்னதை இவர் சொன்னார், சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. ராமசாமியை வச்சு செய்யணும், அதுதான் என்னுடைய கருத்து. பத்தலை இன்னும் அண்ணன் சீமாண்ண இன்னும் சத்தமாக வச்சு செய். இந்த நாட்டு மக்களையும் குட்டிச்சவராக்கினது ராமசாமிங்கிறதுல ஒரு துளி கூட எனக்கு மாற்று கருத்து கிடையாது. கேட்டால் தூக்கிட்டு வருவேன். என்ன தூக்கிட்டு வருவேன்? பெண்ணுரிமை கிடைச்சிருச்சா? என்ன கிடைச்சிருக்கு? என்ன பண்ணிடுறீங்க? சாதி ஒழிப்பு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? சாதி ஒழிச்சிட்டிங்களாடா? எவனா ஒழிச்சிருக்கீங்களா? சாதி ஒழிஞ்சிருச்சா? இல்லை ஒழிஞ்சு தான் இருக்கா? சொல்லு, ஒழிச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? இது வேறையா? அது வேற வாயில் வந்துட போகுது. என்னத்துக்கு சொல்கிற? சாதி ஒழிப்பு ஒழிச்சாருன்னு சொல்கிற? ஒழிச்சிட்டியா? பிஸ்னஸாக பண்ணுறீங்களா? இதை தூக்கி பிடிச்சி உங்களுக்கு என்ன வருது?
அவர் சம்பாதிச்சிருக்கிற ட்ரஸ்ட்டில் உள்ள காசை வந்து சேவ் பண்ணி பத்திரமா வச்சு நீங்கள் அனுபவிக்கணும். அதுக்கு 10 பேருக்கு வாடகைக்கு காசை கொடுத்து பேசுங்கடான்னு சொல்லி விட்றோம். அது வந்து பேசி எதை பற்றின கவலை இருக்குது உனக்கு? ஒரு வீடு கட்டி முடித்த பிறகு தான் அதுக்கு பேர் வீடு. பேஸ்மெண்ட்டை போட்டா நான் வீடு கட்டிட்டேன்னு சொல்லி தெரிவியா? இல்லை அவர் மட்டும் தான் சொன்னாரா பெண் உரிமையை? சொல்லு. இவங்கெல்லாம் சொன்னாங்க, அவரும் சொன்னாருன்னு சொல்லு. ஏன் அதை மறுக்கிற? இது திராவிட பொங்கல் வேற. திராவிட பொங்கல் வைங்க, உங்களுக்கு ஒரு நாள் திராவிட பொங்கல் வைப்பாங்க. மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் விழிப்புணர்வு பெற்று உங்களுக்கு பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் கண்டிப்பாக சிறப்பான பொங்கலாக இருக்கும் நான் நம்புகிறேன். வைப்போம், கண்டிப்பாக வைப்போம். ஏன்னா நானும் பொதுமக்களில் ஒருத்தன் தான். நான் ஒன்றும் அரசியல்லையோ இதுலேயோ இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுகள், நீங்கள் நடந்துக்கிற விதங்கள் பெரியார் தான் சொல்லி கொடுத்தாரா? தேமோன பாமோனன்னு பேச சொல்லி எழுத சொல்லி சொன்னாரா? என்ன பேசுறீங்க? நீ எப்படி பெரியாரிஸ்ட்னு நம்புற? எங்க மோடி எதிர்க்கிற சங்கின்னு சொல்ற, அவன் காவி சங்கி, நீ கருப்பு சங்கி. 2 பேருக்கும் பெருசா வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. 1% கூட வித்தியாசம் கிடையாது. காவி சங்கி, கருப்பு சங்கி, உங்க 2 பேருக்கும் இவ்வளவு தான் வித்தியாசம். இந்த கலர் தான் வித்தியாசம். 2 பேருடைய மனநிலையும் 2 பேருடைய அறிவும் சேமா தான் இருக்கு. அவன் கோயிலுக்குள்ள மட்டும்தான் கோயில் தான் முக்கியம்னா நீ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு இவ்வளவுதான். 2 பேருக்கும் என்ன? 2 பேரும் ஒரே நோக்கம்தான். அதை தெளிவா சரிங்க. நாட்டுல காவி சங்கியும் தமிழ்நாட்டுல கருப்பு சங்கியும் ஒரு நாள் விரட்டப்படுவார்கள். விரட்ட வேண்டிய தேவை இருக்கு. நன்றி, வணக்கம்.